ஜீவநதி 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 அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஜீவநதி நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வாதமான வழியில் நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆசீர்வதிக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் சில பகுதிகளை வாசித்து
உங்களோடு கூட இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்பட்டதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இந்த வேத பகுதியிலே மனிதனுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு கொந்தளிப்பின் சூழ்நிலைகளை நாம் அவதானிக்க முடிகிறது. ஒரு பிரயாணப்பட்டு போகின்ற வேளையிலே அங்கே திடீரென்று எதிர்பாராத வண்ணமாக கடலில் பெருங்காற்று உண்டாகி அங்கே ஒரு தத்தளிப்பு உண்டாகிறதை குறித்து வேதம் எழுதுகின்றது. எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு கொந்தளிப்பாக நாம் இதை காண முடிகின்றது. கடந்த மார்ச் மாதத்திலே ஹவாய் என்ற தீவிற்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு சில நாட்கள் போக வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் தான் ஜப்பானிலே திடீரென்று சுனாமியும் பூமி அதிர்ச்சியும் ஏற்பட்டது. அருமையானவர்களே, இந்த ஜப்பானில் ஏற்பட்ட இந்த பூமி அதிர்ச்சி சுனாமியினுடைய விளைவு ஹவாயிலும் ஏற்படும் என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கம் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு செய்தியை அனுப்பியது. ஆகவே அந்த எச்சரிப்பு செய்தி வந்த பொழுது, நீங்கள் அனைவரும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்பட்டு, அதை அறிவிக்கக்கூடிய அலாம் ஒன்றை அடித்து எச்சரிப்பு விடுவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, என்னுடைய மகன் அங்கு கல்வி பயின்றபடியினாலே அங்கு உள்ள அந்த யூனிவர்சிட்டி ஒரு உயரமான இடத்தில் இருந்தபடியால் நான் அங்கு சென்று அந்த இரவு தங்கியிருந்தேன். அங்கே அந்த அரசாங்கம் அறிவித்தபடியாக குறிப்பிட்டபடி அதிகாலையில் அந்த ஹவாய் தீவுகளின் சில பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கியது. பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் அங்கே சில இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன. திடீரென அமெரிக்க அரசாங்கம் இந்த எச்சரிப்பின் அலாமை கொடுத்து வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளிலே செய்திகள் வந்த பொழுது அங்கே இருந்து நான் அவதானித்த ஒரு காரியம் என்னவென்றால், அங்கிருந்த மக்கள் மிகவும் அவசரமாக, மிகவும் பதட்டத்தோடு அவர்கள் இருந்த வீடுகளை, அவர்கள் தங்கியிருந்த உல்லாச விடுதிகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. உயிர் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு திடீர் சூழ்நிலை நிமித்தமாக அங்கிருந்த மக்கள் தங்களுடைய எல்லா உடைமைகளையும் விட்டுவிட்டு ஒரு சின்ன சூட்கேஸில் அவர்களுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அங்கே உயிர் தப்புவதற்காக ஓடுகின்ற காட்சியை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எத்தனை பதட்டம், எத்தனை விதமான கொந்தளிப்பு, அதை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அநேகரை பார்க்கும் பொழுது அவர்கள் படுக்க இடமின்றி அந்த இரவு முழுவதும் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களிலே இராத்தங்க வேண்டி இருந்தது. இந்த ஹவாய் தீவிலே வசிப்பவர்கள் மிகுந்த வசதி உள்ளவர்கள். இந்த ஹவாய் தீவுக்கு வருகின்றவர்கள் உல்லாசமாக தங்களுடைய விடுமுறையை கழிப்பதற்காக அந்த தீவுக்கு வருகிறவர்கள். யார் எப்படி இருந்தாலும் திடீரென்று அங்கு ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பின் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் சமாதானத்தை இழந்து அவர்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. இதுபோல
எதிர்பாராத விதமாக திடீரென்று மனிதனுடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் ஏற்படுகின்றன, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, துன்பங்கள் ஏற்படுகின்றது. இயற்கை அழிவுகள் மட்டுமல்ல, எத்தனையோ விதத்திலே போராட்டங்கள், பல விதங்களில் மனித வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் ஏற்படுகின்றன. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விதத்தில் கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வேதனைப்படுகின்ற சம்பவங்கள், யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி உங்களுடைய உள்ளம் குமுறுகின்ற கொந்தளிப்புகளை உடையவர்களாக நீங்கள் இருக்க முடியும். ஆகவே ஜப்பானில் ஏற்பட்ட இந்த பேரழிவை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே $250 பில்லியன் மேற்பட்ட ஒரு அழிவு வந்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டதை நாம் அறிவோம். எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் கவலை. பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், மனைவி இழந்த கணவன்மார்கள், கணவனை இழந்த மனைவியர் என்று சொல்லி பலரும் இந்த தாங்கொண்ணாத இந்த துயரத்தின் சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, இதுபோல உலகத்தின் ஒவ்வொரு பாகங்களிலும் மட்டுமின்றி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட கொந்தளிப்புகள் பல விதங்களிலே இருக்கலாம். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு கடலில் பெருங்காற்று உண்டாகி ஒரு கொந்தளிப்பு உண்டான பொழுது அந்த பேராபத்து வேளையிலே சீசர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் வாசித்தோம். அந்த சீசர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வண்டையிலே ஓடி போய், ஆண்டவரே எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஜெபித்தார்கள். அவர்களுடைய அந்த கூவல் அல்லது அவர்கள் அந்த கூப்பிட்ட விதம் அது ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, ஆண்டவரே எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசுவினிடத்திலே அவர்கள் மன்றாடியதை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். ஆபத்து காலத்தில் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் உறவுகளை கூப்பிட்டிருக்கலாம், நண்பர்களை கூப்பிட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர்கள் சரியான முறையிலே செவிசாய்க்காமல் போயிருக்கலாம், தெரியாதவர்கள் போல போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுகிறார். ஆபத்து காலம் நமக்கு நேரிடும் பொழுது நீங்கள் மனிதர்கள் நழுவி ஓடி விடுவார்கள். ஆனால் இந்த அன்புள்ள ஆண்டவர், ஆபத்துன்னா பரவாயில்லப்பா, அந்த ஆபத்து காலத்திலும் நீ என்னை நோக்கி கூப்பிட முடியும், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்கள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே தைரியப்படுத்துகின்ற வார்த்தைகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஆனால் நம்மை பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள், கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகின்ற இந்த வார்த்தைகள் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெரிய பலனை நமக்கு தருகிறது. பிரியமானவர்களே, பிரசங்கியின் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது என்பதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இந்த துன்ப சூழ்நிலைகளில் பிரியமானவர்களே அவரிடம் போய் மன்றாட முடியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்கறது போல், அப்பா நான் ஆபத்தில் இருக்கேன், அப்பா நான் துன்பத்தில் இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஒரு தகப்பனிடத்தில் மன்றாடுவது போல நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்ய முடியும். பூமியின் மேல் ஒரு பேரழிவு வரக்கூடிய காலம் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீசர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டார்கள். ஒரு முறை சீசர்கள் இடத்துல வந்து, ஆண்டவரே இந்த உலகத்தின் கடைசி காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய வருகை இருக்கிறன்னு சொல்லுகிறீங்களே, உலகத்தின் முடிவென்று ஒன்று சொல்லப்படுகிறதே, அதற்கு அறிகுறிகள் என்ன என்று அவர்கள் கேட்ட பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு பதிலளித்ததை நாம் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகங்களிலே வாசிக்க முடிகின்றது. இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிற காலகட்டமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழியாது என்பதாக. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த கடைசி காலத்தை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சில வேதாகம வசனங்களின் மூலமாக நாம் வாசிக்க கேட்கப் போகின்றோம். மாற்கு எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களிலுள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நிறுவனமாகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற என் அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அந்த சீசர்கள் ஓடிப்போய், ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று கூக்குரலிட்ட பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு அந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அற்புதம் நடைபெற்றது. இந்த பயங்கரமான சூழ்நிலை மாறியது. அங்கிருந்த ஜனங்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக. அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். அவர் நம்முடைய துன்பங்களை மாற்ற அதிகாரம் உள்ளவர். அவர் நம்முடைய கண்ணீர்களை துடைக்க அதிகாரம் உள்ளவர். வேதனைகளை துடைத்து போட அதிகாரம் உள்ளவர். நம்முடைய இருளை அகற்றி ஒளியை தருவதற்கு அவர் அதிகாரம் உள்ளவர். அவரே ஒளியானவர். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? என்னை விசுவசிக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்று அவர் சொல்ல விரும்புகிறார். நாம் பலவீனமான மனிதர்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே நம்முடைய குறைவுகளை அவர் கணக்கில் வைக்காமல், அப்பா என்று நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே என்று நாம் பிரார்த்தனையில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை புறம்பே தள்ளாமல் அடைத்து கொள்ளுவார். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலோ இயேசுவிடத்தில் நம்ம ஓடி வர முடியும். இயேசுவை விசுவசிக்கிற நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய முடியும். அவர் நம்மை புறம்பே தள்ளாமல் நமக்கு உதவி செய்வார். அந்த ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த கொந்தளிப்பை அமர்த்தி அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையானவைகளை அவர் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையின் கொந்தளிப்புகளை அமர்த்தி மிகுந்த அமைதலை உண்டு பண்ண முடியும். ஒருவேளை உங்களுடைய செவிகளிலே வந்த வார்த்தைகள், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு தான், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அமைதலை காண முடியாது என்று சிலர் பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் சென்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தை வருகிறது. இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களை திடப்படுத்தக்கூடிய வார்த்தை வருகிறது. அது என்ன தெரியுமா? கொந்தளிப்புகளை அமர்த்தி உங்களுக்கு சமாதானத்தையும் மிகுந்த அமைதலையும் தர இயேசு வல்லவர். அதை விசுவசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த விசுவசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய மகிமையை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நாங்கள் கண்டிருக்கின்றோம்
அதை நீங்களும் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டபடியே ஆகும். நாம் ஜெபம் செய்வோம், விசுவசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கடலின் கொந்தளிப்பை அதட்டி அமரப்பண்ணி மிகுந்த அமைதலை உண்டாக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் ஜெப தேவைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். உம்மை விசுவசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அகற்றி கொந்தளிப்புகளை அடக்கி அமரப்பண்ண உம்மால கூடும் சுவாமி. நாங்கள் வாசித்தது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று எழுதியிருக்கிறபடி இதை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகூலமான துணையாயிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு கொள்ளட்டும் என்று செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவை நம்பினோர் கெடுவதில்லை, யாரையும் அவர் கைவிடவும் இல்லை. இயேசுவை நம்பினோர் கெடுவதில்லை, யாரையும் அவர் கைவிடவும் இல்லை. தம் மண்டை வந்தவரை தள்ளவும் இல்லை. இயேசுவின் அன்புக்கு பஞ்சமும் இல்லை. தம் மண்டை வந்தவரை தள்ளவும் இல்லை. இயேசுவின் அன்புக்கு பஞ்சமும் இல்லை. இயேசுவை நம்பினோர் கெடுவதில்லை, யாரையும் அவர் கைவிடவும் இல்லை. அன்போடு அவர் நம்மை ஆதரிப்பார், அம்மா அப்பாவை போல் அரவணைப்பார். ஆபத்து நேரத்தில் துணையிருப்பார், ஆபத்து நேரத்தில் துணையிருப்பார். ஆறுதல் தந்து அரவணைப்பார், ஆறுதல் தந்து அரவணைப்பார். இயேசுவை நம்பினோர் கெடுவதில்லை, யாரையும் அவர் கைவிடவும் இல்லை. துன்பத்தில் துணையாக வந்திடுவார், தொல்லை கஷ்டங்களை துரத்திடுவார். வியாதிகள் வந்தாலும் சுகம் தருவார், வியாதிகள் வந்தாலும் சுகம் தருவார். வேண்டாத சாபங்கள் விலக்கிடுவார், வேண்டாத சாபங்கள் விலக்கிடுவார். இயேசுவை நம்பினோர் கெடுவதில்லை, யாரையும் அவர் கைவிடவும் இல்லை. உங்களின் ஜெபத்தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்பினால் கீழ்காணும் எமது தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். பல தொலைபேசி அழைப்புகளுக்கு ஒரே வேளையில் பதில் கொடுக்க முடியாதுள்ள காரணத்தினால் மீண்டும் தொடர்ந்து முயற்சிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய எமது ஜெப மையம் வாஞ்சியுடன் காத்திருக்கிறது. நன்றி.